சீமான் வீடு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட பெரியாரிய அமைப்பின் நிர்வாகிகள் சீமானை ஏன் இன்னும் திமுக அரசு கைது செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினார்கள். இப்போது சீமான் கைது, ஆனால் ஈரோடு கிழக்கில் அது அவருக்கு அரசியல் ஆதாயத்தை ஏற்படுத்துமோ என்பதால் தான் சீமான் கைது தள்ளி போகிறது என்று அந்த போராட்டத்திலே சிலர் கூறினர். இந்நிலையில் நம்மிடம் பேசிய திமுக இளைஞரணியினர் சீமானை கைது செய்து அவரை தலைப்புச் செய்திகளில் தொடர்ந்து வைத்திருப்பதை விட அவரது அரசியல் ரீதியான அமைப்பு ரீதியான பலவீனமாக்குவதே முக்கியம். அதைத்தான் தற்போது திமுக மிக அமைதியாக செய்து வருகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாம் தமிழர் கட்சியில் தீவிரமாக செயல்பட்ட நிர்வாகிகள் விலகிவிட்டனர். அவர்கள் அனைவரும் திமுகவுக்கு வருகின்றனர். நாளை திமுகவில் இணையும் 3000 பேரும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள். எரிவதை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும் என்பதை போல் சீமான் கட்சியை ஒவ்வொரு மாவட்டமாக உருவி வருகிறோம் என்கிறார்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் பேசுனது, அவர் கைது செஞ்சுட்டோம் அப்படின்னா அதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் அவர் கைது செய்யாமல் அவர் யார் விமர்சித்தார், பெரியார் தான் விமர்சித்தார். அவர் பிறந்த ஈரோடு மண்ணையே பார்த்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா தோக்கடிக்கலாம், அழகாக தோக்கடிச்சலாம் அப்படின்ற தரப்பில் பார்த்தீங்கன்னா திமுக செயல்படுகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக நினைக்கிறது கண்டிப்பாக பழிக்குமா, இல்லை இடைத்தேர்தலில் அதை மீறி நாம் தமிழர் அதிக வாக்கு வங்கியை பெறுவார்களா அப்படின்றத கீழே உள்ள கருத்து கேட்பட்டியில் தெரிவியுங்கள். நன்றி.